இன்னைக்கு நம்ம கூட ஏஎம் காளிராஜ் சார் தான் இருக்காங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸுக்குமே ரொம்ப டீடைல்டா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ மூலமா கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க. ஹலோ சார். ஹலோ மேம். ஹவ் யூ சார்? ஃபைன். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணதுக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டடா எப்படி கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஒண்ணு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஓகே, சோ இப்ப கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இரைப்பை அப்படிங்கறத நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்கு, மியூகோசல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மியூகோசல் பேரியரை பிரேக் பண்ற மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ அதுதான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த மியூகோசல் பேரியரை வந்து எதெல்லாம் உடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ முன்னாடி காலத்துல வந்து இப்போ 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது தான் வந்து மெயினா இருந்தது. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில சாப்பிட்றது கிடையாது, பிளஸ் ஸ்பைசி டயட், வெளியே அதிகமா சாப்பிட்றோம். ஸோ ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங், இது எல்லாமே வந்து இந்த மியூகோசல் பேரியரை பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி மியூகோசல் பேரியர் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு புண்ணு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லைன்னா டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் இன்னொன்னு இப்போ ரீசெண்டா வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்க ஒரு காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து மெயினா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல மெயினா டாக்டர்ஸுக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப காமனா வந்து வருது. பிளஸ் இன்னும் சின்ன சின்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச் பைலோரை, ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா இருந்தாலும் பெர்சிஸ்டண்டா ரொம்ப வருஷத்துக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ட்ரக் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சில ரீசன்ஸ் இருக்கு. அதாவது இந்த இருதய நோய்களுக்காக போடுற ஆஸ்பிரின் மாத்திரைகள் இல்ல நம்ம வலி மாத்திரைகள்னு காமனா சொல்றோம். இப்ப வந்து மெடிக்கல்ல போய் நீங்க கேட்டீங்க வலி மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற இந்த NSAID அப்படின்னு சொல்ற மாத்திரைகள், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்ற ப்ரூஃபன் மாத்திரைகள், டைக்ளோஃபினாக், அந்த மாத்திரையெல்லாம் நிறைய உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா.